உசுரெடுத்த பத்தலப்பள்ளியில் ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்தி 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு சித்திரவதை செய்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் முக்கிய நபராக தேடி வந்த பெண் உட்பட மேலும் 2 போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சூளகிரி அடுத்த அத்திமுகம் கிராமத்தில் வசித்து வரும் சீதாராமன் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி ஒசூர் வந்த சீதாராமனை ஸ்வேதா என்கிற பெண் போனில் தொடர்பு கொண்டு தனக்கு புதிதாக நிலம் வேண்டும் நேரில் பேச அழைத்துள்ளார். ஒசூர் அருகே பத்தலப்பள்ளி பகுதிக்கு சென்ற சீதாராமன் காரில் இருந்து இறங்கி அருகே உள்ள வீட்டிற்கு சென்றபோது ஸ்வேதா உள்ளிட்டோர் வீட்டிலேயே அவரை இழுத்து சென்று அங்குள்ள வீட்டின் அறையை பூட்டி வைத்து தாக்கி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் அணிந்திருந்த 2.5 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1 சவரன் தங்க மோதிரத்தை பறி கொடுத்து 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்ததாகவும் குறைந்தது 25 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என கூறி அவர்கள் துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அவர் உறவினருக்கு செல்போனில் அவர் மறைமுகமாக குள்ளு கொடுத்ததை தொடர்ந்து உறவினர்கள் ஒசூர் அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்து பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சீதாராமனை மீட்டனர். சீதாராமனின் கார் மீட்கப்பட்டு சுரேஷ், சங்கர், கந்திலி பகுதியைச் சேர்ந்த அஜய்ராஜ், கோகுலகண்ணன் என 4 பேரை அட்கோ போலீசார் கைது செய்து போனில் ஸ்வேதா என்கிற சந்தியா ஆசை வார்த்தை கூறி நேரில் அழைத்திருந்த நிலையில் அவரையும் தொடுதேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரரான மோகன் என்கிற வெங்கடாஜலபதி ஆகிய 2 போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை 7 மணியளவில் அவர்களை கைது செய்து இன்று மதியம் 3 மணியளவில் ஒசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறைக்கு அழைத்து சென்றனர். இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் தொழிலதிபரிடம் பணம் பறித்து ஆடம்பர வாழ்க்கை வாழலாம் என நினைத்து செயலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.